சைலண்ட் ஆகிட்டார் பார்த்தீங்களா? ஆமாம், கொஞ்ச நாளைக்கா. ஒரு மாதமாகவே ஒன்றுமே பேசுறதில்ல. அது பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் இன்னொன்று இருக்குது. இது மட்டும் இல்லை, அதாவது இந்த இதில் நம்ம கண்டிப்பாக மாட்டின்னு இருக்கோங்கிறது அவருக்கு தெரியுது. ரெண்டாவது, அவருக்கும் அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற பயங்கரமான குழப்பங்களும் அவருடைய அமைதிக்கு ஒரு காரணமாக தான் நான் பார்க்குறேன். ஆல் செட் அண்ட் டன் இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியாவுக்கு நடந்த மாதிரியே இங்கே துணை முதல்வருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு. துணை முதல்வருக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, அவருக்கு அரசியல் முதிர்ச்சி கிடையாது, அதே மாதிரி நிர்வாக முதிர்ச்சியும் கிடையாது. நீங்கள் நல்ல முதிர்ச்சி பெற்ற ஒரு நிர்வாகி அப்படின்னு சொன்னோன்னா உங்களுடைய தடயங்களெல்லாம் அழிச்சிருவீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணுவீங்க. ஒரு அடி எடுத்து வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. ஆனால் அவர் அதை பண்ண மாட்டார். ஏன்னா அவர் பேசிக்கலி அவர் ஒரு விளையாட்டு பிள்ளை. கருணாநிதியின் பேரன் அப்படிங்கிற அந்த கர்வம், நான் கிறிஸ்தவன் அப்படிங்கிற ஒரு கர்வம்,